திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது திரு அச்சிறுபாக்கம். வாங்க பாடலுக்கு உள்ளே போகலாம். திருச்சிற்றம்பலம். பொன்னிரண்டன்ன புரிசடை புரள பொறுகடற் பவளமோடு அழல் நிறம்புரைய பொன்னிரண்டன்ன புரிசடை புரள பொறுகடற் பவளமோடு அழல் நிறம்புரைய குன்றிரண்டன்ன தோளுடையகலம் குழாய வெண்ணூலோடு கொடும்பொடிய நீவ குன்றிரண்டன்ன தோளுடையகலம் குழாய வெண்ணூலோடு கொடும்பொடிய நீவர் மின்றிரண்டன்ன நுண்ணிடை அறிவை மின்றிரண்டன்ன நுண்ணிடை அறிவை மெல்லியலாலையோ பாகமா பேணி மின்றிரண்டன்ன துணியுடை அறிவை மெல்லியலாலையோ பாகமா பேணி அன்றிருண்டொருவ மாயவெம்மடிகள் அச்சிறு பாக்கமதாட்சி கொண்டாரே அன்றிருண்டொருவ மாயவெம்மடிகள் அச்சிறு பாக்கமது ஆட்சி கொண்டாரே அன்றிருண்டொருவ மாயவெம்மடிகள் அச்சிறு பாக்கமதாட்சி கொண்டாரே. பொன்றிருண்டன்ன அச்சிறு பாக்கத்தை தான் ஆட்சி புரியும் இடமாக கொண்டுள்ள இறைவர் தமது முறுக்கேறிய பொன் திரண்டார் போன்ற சடை அதான் பொன்றிரண்டன்ன புரிசடை புரள பொன் திரண்டு அன்ன பொன் திரண்டார் போன்ற சடை அலைகள் பெருங்கடலில் தோன்றும் பவளக்கொடியையும் தீவண்ணத்தையும் ஒத்து புரள பெருங்கடல் பவளத்தோடையும் அடல் நிறம் அலைகள் பெருங்கடலில் தோன்றும் பவளக்கொடியையும் தீவண்ணத்தையும் ஒத்து புரள அடல் நிறம் அதான் அடல் நிறம்னா தீவண்ணத்தையும் ஒத்து புரள குன்றிரண்டன்ன தோளுடைய அகலம் குழாய வெண்ணூலோடு கொழும்பொடி அணிவார். குன்றுகள் போன்ற அதான் குன்றிரண்டன்ன குன்றுகள் போன்ற இரண்டு தோள்களோடு கூடிய மார்பகத்தில் விளங்கும் வெண்மையான முப்புரினோடு வளமையான திருநீற்றையும் அணிந்து மின்னல் போன்ற அதான் மின்னிரண்டன்ன நுண்ணிடை அறிவை மின்னல் போன்ற நுண்ணிய இடையினையுடைய மென்மைத்தன்மை வாய்ந்த அறிவை ஆகிய பார்வதி தேவியை ஒரு பாகமாக விரும்பி ஏற்று ஓர் உருவில் ஈருருவாய் தோன்றும் அடிகளாவார். ஓர் உருவில் ஈருருவாய் தோன்றும் அடிகளாவார். அன்றிருண்டொரு மாயமெம்மடிகள் அச்சிறு அதான் அது ரொம்ப விளக்கம் ரொம்ப நுண்ணிய இடைகளையும் மென்மைத்தன்மை வாய்ந்த அறிவை ஆகிய பார்வதி தேவி ஒரு பாகமாக விரும்பி ஏற்று ஓருருவில் ஒரே உருவத்தில் ஈருருவாக தோன்றும் அடிகளாவர் என்று. மைச்செறி கோவலை தவளை வாய் நிறைய மதுமலர் பொய்கையிர் புதுமலர் கிழிய மைச்செரு கோவலை தவளை வாய் நிறைய புதுமலர் பொய்கையில் புதுமலர் கிழிய பச்சிர வேரிவயல் வெறி கமல் காழி
பதியவர் அதிபதி கவுனியர் பெருமான் பச்சிர வெறிவாயல் வெறிகமழ் காழி பதியவர் அதிபதி கவுனியர் பெருமான் கைச்சிறு மாறி அவன் கடலால் பேண கருத்துடை ஞான சம்பந்தன் தமிழ் கொண்டு கைச்சிறு மாறி அவன் கடலார் பேண கருத்துடை ஞான சம்பந்தன தமிழ் கொண்டச்சிறு பாக்கத்து அடிகளை ஏத்து மண்புடை அடியவர் அருள் வினையலே மண்புடை அடியவர் அருவினை இளரே. கரு நிறம் பொருந்திய குவளை மலர்கள் தவளைகளின் வாய் நிறையுமாறு தேனை பொழியுமா. அதுதான் மைச்செரு குவளை தவளை வாய் நிறைய மது மலர் பொய்கையில் புது மலர் கிழிய. கருநிறம் பொருந்திய கோலை மலர்கள் தவளைகளின் வாய் நிறையுமாறு தேனை பொழியும் மலர்கள் நிறைந்த பொய்கைகளும் புது மலர்களின் இதழ்கள் கிழியுமாறு பசிய இறால் மீன்கள் துள்ளிவிடும் பொய்கைகளை அடுத்துள்ள வயல்களும் மனம் கமடும் சீர்காழி பதியினருக்கு அதிபதியாய் விளங்கும் கவுனியர் குலத்தவனும் கையின்கண் சிறிய மானை ஏந்திய சிவன் திருவடிகளை அன்றி பிறவற்றை கருதாத நகரத்தினை உடையவனும் ஆகிய ஞான சம்பந்தன் பாடிய இந்த பதிகத்தை கொண்டு அச்சிறுபாக்கத்து அடிகளை ஏத்தும் அன்புடை அடியவர் நீக்குதற்குரிய வினைகள் அவர் நீக்குதற்கு உரிய வினைகளையே இல்லாதவர் ஆகிடுவாராம். அந்த வினைகள் பூரா எம்பெருமான் தீர்த்துடுவார்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார். இந்த தலம் பற்றி சொல்லணும்னா அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை பாக்கபுரேஸ்வரர் அதான் அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை பாக்கபுரேஸ்வரர். இங்கே விருஷம்னு பார்த்தோம்னா கொன்றை, தீர்த்தம்னு பார்த்தா வேத தீர்த்தம். தொண்டை நாட்டு தலம். மயிலாடுதுறையிலிருந்து சென்னை செல்லும் பாதையில் ரயில் நிலையம். திண்டிவனம் செங்கல்பட்டு பேருந்து செல்லும் வழியில் உள்ளது. இந்த இறைவனின் தேர் அச்சு இற்ற காரணத்தினால் இறைவனுடைய தேர் அச்சு இற்ற காரணத்தினால் இப்பெயர் எய்தியது. அந்த தேர் அச்சு பொறிஞ்சிருச்சு. அதான் அச்சிறு தேரோட அச்சு இற்று போச்சு. அதனால் அச்சிறு பாக்கம் அச்சு இரு. இறைவனின் தேர் அச்சு இற்ற உடைஞ்சு போனதான் முறிந்த காரணத்தினால் அச்சு முறிஞ்சு போச்சு காரணத்தினால் இப்பெயர் எய்தியது. சிவபெருமான் திரிபுர தகனம் செய்யும் பொருட்டு தேவர்கள் அமைத்த தேரில் எழுந்தருளும் பொழுது தேவர்கள் விநாயகரை வணங்காமையினால் அச்சு முறிந்தது என்பதும், பாண்டியன் ஒருவன் கங்கை மணலை வண்டியில் கொண்டு வரும்போது இத்தலத்திற்கு வந்ததும் வண்டி மேற்கொண்டு செல்லாமையால் அதட்டி செலுத்த அச்சு முறிந்தது. அவள் அசிரியரினால் செய்தியறிந்து ஆலய திருப்பணி செய்தான் என்பதும் வரலாறு. கண்ணுவர் கௌதமர் பூசித்து பேறு பெற்ற தலம். இது ஒரு நல்ல அருமையான ஒரு தலம் தான். ஆக இவ்வளோ அருமை பெருமை நிறைந்த இந்த
தளத்து இறைவனை கண்டு கழித்து இன்புற்று இறைவனது அருள் பெற்று உயுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் தங்களை காணும் வரை அன்பு வணக்கம் கூறி விடுவது உங்கள் அன்பு நலம்பாடு. திருச்சிற்றம்பலம்.